கங்குவா படம் கிரிஞ்சின் உச்சம், மொக்க படத்தோட மிச்சம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மொக்க படம். அதாவது இந்தியன் 2க்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுத்துக்குது. ஒரே கேவலமாக தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகே, அதுக்கு அப்ரிசியேஷன். பட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான செட்டுங்களாம் போட்டிருக்கீங்க. என்ன ஒன்றுனா அது எல்லாமே செட்டு மாதிரியே தெரியுது படத்தில். செட்டு மாதிரி தெரியக்கூடாது, அதான் படத்தோட இது. படத்தோட வந்து என்ன சொல்லுது, அந்த மாசே வந்து செட்டு மாதிரி தெரியாமல் இருக்கிறதுல தான் உங்கள்கிட்ட கைத்திறன் எல்லாமே இருக்குது. பட் இது செட்டு மாதிரி தெரியறதுனால எப்படி ஒரு குறிப்பிட்ட சீன் இருக்கும், அதை வந்து செட்டு மாதிரி இங்கே தான் செட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ஏரியாவை குறிப்பிட்டு மார்க் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு படம்னு நம்ம மனசுக்குள்ளே தோணுறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒட்டலை, அதான் சொல்லுவேன். நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், கதை என்ன இருக்குது, கதை புரிஞ்சான்னு கேட்டது. படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்கு, உங்களுக்கு கதை புரிஞ்சா? ஏன்னா யாருமே கதை சொல்லாமல் போகிறோம். அவங்க வந்து சூர்யா ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸு வேறு வழி இல்லாமல் மனசு தேத்தின்னு தான் இதை வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து வந்து காமன் ஆடியன்ஸாக சொல்கிறேன், படம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, மொக்கையாக இருக்குது. கதை புரிஞ்சா? கதைன்னு ஒன்று இருக்கா? கதைன்னு ஒன்று இல்லை, இதுக்கு புரியறதுக்கும் எதுவும் இல்லை. அது என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனோட அப்பா அம்மா வந்து சூர்யாவால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் இறந்துடுறாங்க. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லிடுறேன், இறந்துடுறாங்க. அந்த பையன் அனாதை யாராப்பில் அனாதை ஆகிட்டா அந்த பையனை எப்படி வந்து சூர்யா காப்பாற்றுறதுன்றது தான் வந்து கதையே, டோட்டல் கதையே. அந்த பையன் எந்த தனியாக போயிடுறான், அவனை காப்பாற்றணும். முதல்ல கிட்ட மாட்டிக்கிறான், அவனை காப்பாற்றணும். புலிகிட்ட மாட்டிக்கிறான், அவனை காப்பாற்றணும் சொல்லிட்டு இவனை காப்பாற்றுறதுலேயே படம் ஓடுறதுனால படத்துக்குண்டான தனிப்பட்ட கதை எதுவுமே கிடையாது. குடும்பத்தை காப்பாற்றுறாரா? குடும்பம் சத்துது. ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து இவர் கொண்டுறாரு, சூர்யா கொண்டுறாரு. அம்மா வந்து அவர் கொண்ட அந்த சோகத்தில் பையனை வந்து சூர்யா கிட்ட ஒப்படைச்சிட்டு அம்மாவும் நெருப்பில் குச்சிடுறாங்க. இப்போ பையன் மட்டும் தான் சூர்யா கையில் இருக்குது. அந்த எமோஷன், சரி நம்ம கையில் குத்துறாங்களே, அந்த எமோஷனால வந்து அந்த பையனை காப்பாற்றினேங்கிறாரு. காப்பாற்றுறாரு, படம் ஃபுல்லாக காப்பாற்றினுங்கிறாரு. அப்படின்னும் போது இதை வச்சே நீங்கள் படத்தை ஓட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வருது. இதில் என்ன நீங்கள் புதுசாக கதையை பார்த்துறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நம்மளுக்கு வருது. அதனால் வந்து இந்த படத்தில் கதை வந்து டோட்டலாக இல்லை, என்ன இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லலாம். ஆடியன்ஸ் பையனை காப்பாற்றிட்டே இருக்காரு, பட் குடும்பத்தை இழந்துட்டே இருக்கு. அவங்க அப்பா இறந்துடுறாரு, கூட்டத்தை கொண்டுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சீன் தாங்க, அது சும்மா அது ஒரு சீன். அந்த அப்பா வந்து அந்த வெள்ளைக்காரங்கிட்ட கூட்டு சேர்ந்து அவங்க தீவுக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாரு. அந்த துரோகத்தினால வந்து உயிரோடு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூர்யா வந்து அவங்க அப்பனை கொண்டுறாப்புல. கொண்டுட்டு அந்த விரத்தியில் அந்த சின்ன பையனோட அம்மா வந்து அதான் அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு நெருப்பில் குச்சிடுறாங்க. இப்போ மீதி அந்த பையன் அனாதையாக இருக்காங்கல்ல, அதனால வந்து அந்த பையன் வந்து இவனும் என் பையன் தான் சொல்லி சூர்யா ஏற்றுக்கிறாப்புல. ஏற்றுக்கணும் அப்போதுலேருந்து அவனை காப்பாற்றுற சீன் ஸ்டார்ட் ஆகிடுது. இது காப்பாற்றினே இருக்கிறதுனால இது இப்போ இந்த ஜென்மத்தில் காப்பாற்றுன்னு பார்த்தா ஃப்யூச்சர்லேருந்து வேறு காப்பாற்றுறீங்க. அந்த ஃப்ளைட்லேருந்து காப்பாற்றுறீங்க, கண்டெய்னர்லேருந்து காப்பாற்றுறீங்க, எல்லாத்துலேருந்து அவனை காப்பாற்றுறதே ஒரு நோக்கமாக போகிறதுனால இதில் என்ன கதைக்குது நான் கேட்குறேன். நீங்களே சொல்ல, என்ன கதைக்குது? அவனை காப்பாற்றுறது தான் கதையா? இது வேஸ்ட்டு. ஒரு கதையே இல்லாமல் போயினுக்கிறதுனால படத்தில் வந்து எதுவுமே ஏற்றுற மாதிரியில இன்ட்ரெஸ்டாக வரல படம் பார்க்குது. அதான் சொல்லுவேன். கத்தினே இருக்காங்க, அதுதாங்க வெறுப்பு. இது நம்ம சிங்கம் பத்திலே பார்த்துருப்பாங்க. சிங்கம் பத்திலே சூர்யா கத்துவார், பிரகாஷ் ராஜ் கத்துவார், இதே போயின்னு வருவோம். இதே நீங்கள் மாடு வச்சு சரிங்கன்னா என்னது வேஸ்ட்டு. 2024 எடுக்க வேண்டிய படமாக இது நான் கேட்குறேன். சொதப்பி வச்சுக்கிறாங்க. வாப்பனா சொல்கிறேன், ஹீரோயின் வந்து கிளாமர்னா என்ன, இங்கே அப்படியே வந்து பாதி தான் போட்டுக்கிறாங்க. இதுதான் கிளாமரு. அதுக்கு சும்மா காட்டணுன்ட்டு தான் ஹீரோயின் வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து என்ன வந்து நடிக்கிறாங்க மாதிரிலாம் இல்லை. அது எது மாதிரி ஹீரோயினு சும்மா வந்து இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு சும்மா அப்படியே பண்ணிட்டு போமா அப்படின்னு அப்படி இருக்கும். ஒரு ஹீரோயின் படத்தில் ஒட்டணும், இது ஒட்டவே இல்லை. ஒரு சீனு சூர்யாவுக்கு போட்டியாக காட்டுறாங்க. சூர்யா காம்படிஷனாக வந்து வில்லனை கடத்துறாங்களாமா இவங்க. அந்த மாதிரி காட்டுறாங்க. கிரிஞ்சு பூமராகுது, கிரிஞ்சியாகுது. ஹீரோயின்லாம் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. ஒரு லவ் போர்ஷன் சரியில்லை. ஹீரோயினா அப்ரூவ்டாக அப்படியே கட் பண்ணிடலாம். ஹீரோயின் கட் பண்ணிடலாம், யோகி பாபு கட் பண்ணிடலாம், கிங்ஸ்லி கட் பண்ணிடலாம். கட் பண்ண வேண்டிய சீன் KS ரவிக்குமார் கட் பண்ணிக்கலாம். இவங்களாம் கட் பண்ண வேண்டிய கேரக்டரே எக்கச்சக்கமாகுது படத்தில். மாசே இல்லைங்க, எந்த சீனுமே மாசம் இல்லை. அந்த சிட்டி ஸ்டைல் சூர்யாவை காட்டுற சீனும் மாசு இல்லை, காட்டுவாசி சூர்யாவை காட்டுற சீனும் மாசு இல்லை. யாருமே கத்தவும் இல்லை. அதுக்கு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் நான் சொல்கிறேன், யாருமே கத்தவும் இல்லை. ஏன்னா அப்படியே மாசின்னா எப்படி காட்டணும், ஒரு தளபதி விஜய் எப்படிலாம் ஒரு படத்தில் காட்டிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் காட்டல. இதில் சும்மா அப்படியே போகிற போக காட்டிக்கிறாங்க. ஒரு மாசுக்கு உண்டான கூஸ்பம்ஸும் இல்லை. டைட்டில் கார்டு வேணால் கொஞ்சம் நல்லா இருந்தது. 2 இடத்துல போட்டாங்க சூர்யான்னு, அது வேணால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சூர்யா ஒரிஜினலாக காட்டுற சீன் எதுவுமே வந்து நல்லாவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சிறுத்தை சிவா வந்து இதோட நிறுத்திக்கோங்க. டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட்டு.
ப்ரொடக்ஷன் டீமுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆகும் அந்த படம். நீங்கள் வேணால் பார்த்துக்கணும், அவ்வளோ பிரம்மாண்டமாக காசு கொடுத்து சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் செட்டுக்கிட்டு. அதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரில அப்படின்னும் போது நம்மளுக்கே அந்த ஃபீலிங் தெரியுது. அப்போது ஞானவேலுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் ஸ்டுடியோக்கு. ட்ரை பண்ண பார்த்தாதுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அது ஒழுங்காக பண்ணணும்ல, முடிக்கணும்ல. அதை முடிக்காமலே ட்ரை பண்ணுற வாயிலே வாட சுட்டிருந்தேன் அப்படி. ஐயோ அந்த கொடுமை எங்கேறீங்க. கார்த்தி எதுக்கு வராருன்னே தெரிலங்க, சீரியஸாக சொல்லுனேன். பாபி டியோல் என்ன பண்ணியிருந்தாரோ இதுக்கு முன்னாடி அதே தான் கார்த்தியும் பண்ணுறாரு. பாபி டியோவில் ஒரு வில்லன்ஸ் தான் காட்டுறாரு, அதே வில்லன் செட்டை நான் இன்னும் பயங்கரமாக காட்டுறேன், மூஞ்சி இஞ்சில் மேக்கப்லாம் நல்லா போட்டு கார்த்தியை உள்ளே வைக்கிறேன். எதுக்கு தேவையில்லாது. ஒரு விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் வரதுக்கும் இந்த படத்தில் கார்த்தி வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் வரதுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருந்தது. இந்த படத்தில் கார்த்தி வர்றதுக்கு தேவையே இல்லை. பாபி டியோலையே மறுபூரமாக எடுத்து வந்த மாதிரி இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி இது. கார்த்தியெல்லாம் ஏன்டா என்ன ஃபேமிலி இது பண்ணுறீங்களா, ஃபேமிலி கதை எடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்க புச்ச கதையை தான் லாஸ்ட்டில் எண்டிங் பண்ணிக்கிறாங்க. கங்கோ ஒன்னே பார்க்க முடியலங்க. இன்ட்ரோல் வரைக்கும் வந்து என்னால் உட்கார முடியல. இன்ட்ரோவில் போகிறோம் வெயிட் பண்ணியிருந்தேன். இது வேறு பார்ட் 2 வேறு போட்டுக்கிறானுங்க. சத்தியமாக வந்து மண்டை வெடிச்சிச்சனுங்களாம். எதுக்குடா என்னடா இதுக்கப்புறம் நான் கேட்குறேன், என்ன இருக்குது பார்ட் 2 எடுத்துக்கு? ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாங்க. இப்போ கேஜிஎஃப் எடுக்கிறாங்க பார்ட் 2 பார்த்துட்டீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க, சூப்பராக எண்டு கிரியேட் பண்ணி அந்த ஆர்வத்தை தூண்டினாங்க. இதில் என்ன தெரியுமா, ஆடியன்ஸே வந்து ஏன்டா பார்ட் 2 போட்டிங்க அப்படியே நிறுத்திடலாமே, ஆடியன்ஸை கிளம்பிட்டானுங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அதை காட்டி முடியும் போதே பார்ட் 2 இருக்குதா சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தூண்டுற படமாக இருக்கிறதுனால கார்த்தியும் வேஸ்ட்டு, பாட் 2 வேஸ்ட்டு, கங்குவும் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். அது மட்டும் தான் இந்த படத்தை காப்பாற்றுது. இப்போ ஆடியன்ஸ் அந்தளவுக்கு உட்காந்து பார்க்குறாங்க, இந்த படத்தை முழுசாக உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு 3D எஃபெக்ட் மட்டும்தான் காரணம். 3D எஃபெக்ட் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சிங்க, ஒரு 2 நாளாச்சு படம் ஓடும். 3D எஃபெக்டாக இல்லை அப்படின்னா இந்த படத்தை வந்து ஒரு சொல்லி தூக்கிட்டு இருப்பாங்க. சூர்யா சொன்னாரு 50 வருஷம் சினி ஃபீல்டில் இருந்தனால அவருக்கு மரியாதை கொடுத்து வேட்டையனுக்கு கூட கிளாஷ் படாமல் தள்ளி வந்துருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு வேட்டையன் கூட இந்த படத்தை விட்டுருந்தா வேலையே இருக்காது. ஏன்னா வேட்டையன் ரியல் கதை, ரியல் ஸ்டோரி, ரியாலிட்டி எடுத்துன்னு போவாங்க. ஆடியன்ஸ் எதை பார்ப்பாங்கன்னு சூர்யாவுக்கு தெரிஞ்சுக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஃபிக்ஷன் கதை, அதுவும் வந்து எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை. இதை வந்து வேட்டையன் கூட எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து அப்படியே ஓரம் கட்டி இப்பயே நம்மளால் ஒத்துக்க முடியல. அதை சொல்ல எப்படி ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல்லாகலங்க. ஃபஸ்ட் ஷோ ஃபுல்லாக போது இது வேட்டையன் கூட ஒத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதை ஓரம் கட்டிட்டு அப்படியே வேட்டையன் தான் போயிருப்பாங்க. அதனால தான் சூர்யா உஷாராக வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளான்னு பேசிக்கிறாங்க. எல்லாம் பேசி கூடி பேசி தான் இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த முடிவு எடுத்ததே வந்து ரிஸ்க்கு. நான் அமரனே இப்போ கண்டினியூ ஆகும், இந்த படம் வந்து அப்படியே போயிடும் தான் சொல்லுவேன். அமரன் கூட கண்டினியூ ஆகும். அவன் என்ன பண்ணிக்கிறானுங்க, இந்த மாதிரி பில்டப் பண்ணியாச்சும் ஒரு 2-3 ஷோ ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் 2000 கோடி இல்லை, இந்த வருஷத்தில் கம்மியான பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுதோ அதை கூட அடிக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம். சிக்ஸ் பேக்கெலாம் காட்டுறாரு, அதை வந்து ஏற்றுக்க முடியாது. விவேகமத்தில் தலை 6 பேக் காட்டுவார்ல, அந்த சீனுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் கூட இவர் 6 பேக் காட்டும் போது வரல. ஆக்சுவலாக வந்து தலையை விட சூர்யா 6 பேக் பெருசு, அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இதுக்கு வரல. அப்படின்னும் போது ஆடியன்ஸ் தெரிஞ்சிச்சு படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி கிரிஞ்சியாக போயினுக்குது, இதுக்கு நம்ம கத்துறோன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, எல்லோரும் அடங்கி தான் வச்சுக்கிறாங்க. அந்த படமே அந்த ஸ்லோ மோஷன்லேயே போயினுது, ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயினுது. அப்படின்னும் போது 6 பேக் காட்டினான்னா எத்தனை பேக் காட்டினான்னா வேலைக்கே வந்தான் சொல்லுவேன். 200 ரூபாய் 3D வேறு இல்லை, 250 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஒரு 50 ரூபாய்க்கு அமிர்தாஞ்சன் தைலம் வாங்கி வச்சுக்கோங்க சைட்லேயே, எது தலைக்கு யூஸ் ஆகும், ஒர்த்து இல்லை. ஆமாம் 3D விட்டு எக்ஸ்ட்ரா 30 ரூபா அதில் ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். ஏன்னா வந்து 2Dயில் வேலைக்கு ஆகுது, 3Dயில் பார்த்தா அந்த எஃபெக்ட்டுக்காக ஏதோ பார்க்கலாம் சொல்லிட்டு 3D எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க 50 ரூபாய்க்கு. பட்டு 3D பார்த்துட்டு வந்து 3D எஃபெக்ட் பாராட்டினாலும் கதையில் வந்து ஃப்ளாப்பாக இருக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து அவங்களோட முடிவை தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள்.